ஸ்பார்க் ரெடீமில் நம்ம இப்போ நம்மளோட டெய்லி பயன்படுத்துகிற பெட்ரோல் பில்லை வந்து எப்படி நம்ம வந்து அப்லோட் பண்ணி நம்ம கிளைம் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பெட்ரோல் அடிக்கும்போது மேனுவல் பில்லு வாங்கக்கூடாது. இந்த கம்பல்சரி இந்த மாதிரி பிரிண்டர் பில் தான் வாங்கணும். இந்த மாதிரி லோகோ இருக்கணும், சரிங்களா? அதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் கட்டிட்டு நம்ம வாங்கிடலாம். இது வந்து இப்போ ஸ்பார்க் ரெடீம் மூலம் பே பண்ண தேவையில்லை. நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் ஜிபே ஃபோன்பே பண்ணி நீங்கள் பேமெண்ட் கட்டிட்டு நீங்கள் வந்து பெட்ரோல் அடிச்சிடுங்க. பில்லு மட்டும் நீங்கள் வாங்குறீங்க. அந்த பில்லை வாங்கிட்டு நீங்கள் வந்து இந்த ஆப்பில் அப்லோட் பண்ணணும். இப்போ இந்த ஒரு பில்லு நம்ம எடுத்தாச்சு. இந்த பில்லில் வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்ம இந்த பாருங்கள் மேலே ரிசிப்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்கள். இது மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றில் வந்து ரிசிப்ட் நம்பர் இருக்கும், ஒவ்வொன்றில் ட்ரான்சாக்ஷன் நம்பர் இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு 2 பில்லு காட்டுறேன். நான் அடித்த 2 பில்லு நான் காட்டுறேன். இதில் வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் ஐடின்னு பாருங்கள். இந்த சீரியல் போடணும். இதில் வந்து ரிசிப்ட் நம்பர்னு இருக்குது. இது சீரியல் நம்பர் மாதிரி இதுதான் இருக்குது. வேறு எதுவுமே மற்றதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. அப்போது நமக்கு சீரியல் நம்பர் மாதிரி இதுதான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர்ட்டு இருக்கும். இந்த நாசில் நம்பர் இதெல்லாம் போடக்கூடாது. பய நம்பரு, நாசில் நம்பர் 3, 2 இதெல்லாம் வந்து காமனாக இருக்குது. இது போட்டிங்கன்னா ஆல்ரெடி யூஸ்னு வரும். ஆனால் வந்து நம்ம யூனிக்காக இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்ரான்சாக்ஷன் ஐடி அப்படின்ட்டு இருக்குது. இது யூனிக்காக இருக்குது. இதில் வந்து ரிசிப்ட் நம்பர்னு சொல்லி இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ₹250 நான் அடிச்சிருக்கேன். இதில் வந்து நான் ₹250 அடிச்சிருக்கேன். இதை வந்து நான் ஸ்பார்க்கில் வந்து நான் அப்லோட் பண்ணி எனக்கு கிளைம் ஆயிடுச்சு. நான் அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். அதே மாதிரி பாருங்கள், இது வந்து 17ஆம் தேதி நான் எப்போ யூஸ் பண்ணேன்னா 17/2 நான் அடித்தேன். கிளைம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து இப்போ இந்த இதில் நான் காட்டுறேன். இது வந்து 21ஆம் தேதி அடிச்சிருக்கேன். இது வந்து ₹100 நான் அடிச்சிருக்கேன், சரிங்களா? ₹100 நான் இது பண்ணியிருக்கேன். நான் பில்லு வாங்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கேட்டதுனால ₹100 தான் கிடச்சிருந்து எடுத்து கொடுத்தாங்க, சரிங்களா? அதனால் இதை நான் போடுறேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஸ்பார்க் ஆப்புக்குள்ள நம்ம போகலாம். இந்த ஆப்பில் வந்தாச்சு. ஆப்பில் வந்தோடனே கீழே வந்து டிமார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டிமார்ட்டுங்கிறது இதை நம்ம டச் பண்ணணும். டச் பண்ணோம் அப்படின்னா கீழே மூவ் பண்ணுங்கள். இங்கே பெட்ரோலியம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பெட்ரோலியம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா இப்படி காட்டும். இது பாருங்கள், ப்ரீவியஸ் பில்லு நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா இதில் போட்டு நம்ம டேட்டு டைம் போட்டோம்னா காட்டும். இதில் வந்து பில் நம்பரு, பில் அமௌண்ட்டு, அப்புறம் செலக்ட் என்ன பிராண்ட், என்ன கம்பெனி யூஸ் பண்ணோம், பாரத் பெட்ரோலியம், அப்புறம் இதை அப்லோட் பண்ணிடணும். ஸ்க்ரீன்ஷாட் போயிட்டு உள்ளே போய் இமேஜில் நம்மளோட இதை அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணிட்டு கீழே பாருங்கள் என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு மாதத்துக்கு வந்து அப் டு 3000 வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ₹3000 பெட்ரோல் அடிக்கிறோம்னா அதிகபட்சம் 3000 நம்ம லிமிட்டு, சரிங்களா? இப்போ நீங்கள் ₹200, ₹300 நம்ம டெய்லி அடிக்கிறோங்களா? இதனுடைய கூட்டுத்தொகை வந்து ஒரு மாதத்துக்கு 3000 வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ₹3000 மேலே வந்து நம்ம வந்து இது யூஸ் பண்ண முடியாது, சரிங்களா? அப்புறம் இந்த பெட்ரோலியம் வந்து இந்த மேனுவல் வாங்கக்கூடாது, பிரிண்டட் தான் வாங்கணும். அதில் லோகோ இருக்கணும். மேனுவல் பில் வாங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. கார்டு பேமெண்ட் பில்லுனா நீங்கள் கிரெடிட் கார்டெல்லாம் அது பே பண்ணிங்கன்னா அதெல்லாம் வந்து அந்த இது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பேமெண்ட் கட்டி இந்த மாதிரி மேனுவல் இந்த லோகோ இருக்கிற மாதிரி தான் பில்லு வரணும், சரிங்களா? இந்த இதில் ரிசிப்ட் நம்பர்னு இருக்குது, B2639 அப்படின்ட்டு இருக்குது. இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த இதை நான் டைப் பண்ண போகிறேன். பாருங்கள், ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டேன். அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆயிரும். பில்லு வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இவங்க மேனுவலாக வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஸ்பார்க் காயினை நமக்கு அப்லோட் பண்ணுவாங்க. அது ஸ்பார்க் காயின் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பாருங்கள், நம்ம இதில் போகிறோம். இங்கே வந்துட்டு வேலெட்டில் போகிறோம். வேலெட்டில் வந்து இங்கே பாருங்கள், ஸ்பார்க் காயின் ₹9.95 வந்திருக்கு, சரிங்களா? நான் அடித்தது இந்த 2 டைம் ₹500 250 250 2 டைம் அடித்தேன். அந்த 2 டைம் அடித்ததுக்கு வந்து ₹10 பக்கம் வந்துருச்சு, சரிங்களா? இங்கே வந்து நம்ம பில் பே பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா? இங்கே வந்து பில் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பிப்ரவரி மாதம் 2024 சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், 2 டைம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்ரூவல் ஆகி எனக்கு வந்துச்சு. இப்போ இன்றைக்கி பண்ணது 21ஆம் தேதிக்கு பே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் இருக்குது. இப்போ போட்டிருக்கோம். அவங்க மேனுவலாக வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு என்ன ஆகுதோ ஆட் ஆகிடும். சரி, இப்போ 100க்கு ₹2 2% ஆட் ஆகும். 100க்கு ₹2 ஆட் ஆகும். அப்போது நான் ஆல்ரெடி ₹250 அடித்தேன். அதனால் வந்து ₹5 வந்துச்சு. இப்போ வந்து ₹100 அடிச்சிருக்கேன். இப்போ இங்கே ஒரு ₹2 வரும். அப்போ வரும்போது வந்து நமக்கு வேலெட்டில் போய் பார்க்கும்போது அந்த வேலெட்டில் ₹9.95 உங்களுக்கு இருந்துச்சு இல்லையா? ₹10 இருந்துச்சு. நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அது ட்ரான்சாக்ஷனாக எடுத்துக்கிறாங்க. ஏதோ இது பண்ணும்போது அந்த காயின்லேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவாங்க. அதான் இது மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் உங்கள் டீம்லேயும் ரெஃபர் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாருமே அவங்களுடைய இது அன்றாட செலவு வந்து இதாகும். இன்றைக்கி இது பார்த்தாச்சு. அடுத்து நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.